இட்ஸ் மை ஆஃப்டர்நூன் ரொட்டீன். இன்னைக்கு ஒரு சின்னதா கிச்சன் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கிச்சனுக்குள்ள என்ட்ரானவே நான் அதிகமா யூஸ் பண்றது கண்டிப்பா கிச்சன் டவல் தான். இந்த டவல்ல இருக்க ஸ்ட்ராங்கான அழுக்கு ஆயில் கிரீஸ்லாம் நார்மல் வாஷ் பண்ணா கண்டிப்பா போகாது. நான் எப்பவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கும். இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு பாத்திரத்துல வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவோடயே நம்மட்ட இருக்க எனி டிடர்ஜென்ட் ஆட் பண்ணிட்டு கிச்சன் டவல் வந்து 1 பை 1 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடா இருக்கும். கை வச்சிராதீங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் வார்மா இருக்கும்போது சோப் போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா அழுக்கு ஆயில் கிரீஸ் எல்லாமே வந்துரும். இந்த டிப்ஸ் பிடிச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் பாப்பா கூட கொஞ்ச நேரம் ஆக்டிவிட்டிலாம் சொல்லிக் கொடுத்துட்டு நைட் டின்னர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவகேடோ சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருக்கேன். யூசுவலாக சால்ட்டு, சீரகம், 1 ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அவகேடோ பியூரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா அவகேடோ சப்பாத்தி நல்லா வந்து சாஃப்டாக வரும். ஸோ பாப்பாக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டு அவகேடோ சாப்பிட்றது இல்லை, அதனாலே இந்த மாதிரி அவகேடோ சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்றது. ஸோ அவளுக்கு ஊட்டி விட்டு நாங்களும் சாப்பிட்டு